இல்லட்டு என்னடி இவ்ளோ அக்கப்போய் பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ குற்ற பணியில மொட்டை மாடியில நின்னுட்டு இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? சோ வாட்? அதனால என்ன? அதனால என்னவா? நல்ல சளி பிடிச்சிட்டு ஜன்னி வரப்போது பாரு. டேய் அண்ணா, உன்ன மாதிரி வீக் பாடி நினைச்சியா? ஸ்ட்ராங் பாடிடா. நீ ஸ்ட்ராங் பாடின்னு சொல்ற சரி, அது என்னடி என்ன மாதிரி வீக் பாடி? பின்ன ஒரு ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அத வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமா? கேட்டா குளுருது அப்படி இப்படின்ற. ஏய், ஒரு முக்கியமான ஒரு கணக்கு முடிச்சிட்டு வந்தேன்டி, அதான் லேட் ஆயி போச்சு. கணக்கா? என்ன கணக்கு? அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போதும் என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், வர வர ரொம்ப மறைக்கிறல, பாத்துக்கிறேன். உன்கிட்ட சொல்லாமையா? அது நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே. அப்புறம் மேடம்க்கு அகாடமி கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போதுடா, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் தான் நல்லா படிக்கணும். இப்ப வரைக்கும் 92 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியுது. அந்த 8 மார்க் எப்படியாவது போயிடுது. அதான் கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்கேன். இடி 92 வாங்கிட்டேடி, இதுக்கு மேல என்னடி வேணும்? டே, கட் ஆஃப் இருந்தா தானே நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும். ஐயா, நீ படிக்கிறத பார்த்தா கலெக்டர் இல்ல பிஎம்ஏ ஆயிருவ போலயே. ஏண்டா, பிஎம் ஆகிறதுக்கு படிக்கணுமா என்ன? அது சரி. நம்ம ஊர்ல தான் எல்லாம் ரிவர்ஸா நடக்கும். ஒரு ஊரை பாத்துக்கிறதுக்கு நம்ம நிறைய படிச்சு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிருக்கணும். இதுவே ஒரு ஸ்டேட்டையோ இல்ல ஒரு நாட்டையோ பாத்துக்கிறதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னடா ரூல்ஸ் இது? சரி சரி, எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நீ படிச்சு நீ என்ன ஆம்பிஷன் வச்சிருந்தியோ அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணு. சரிடா. ஹே லட்டு, உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். கேளு. ஸ்கூல்ல காலேஜ்லலாம் உனக்கு ஏகப்பட்ட ப்ரொபோசல்ஸ் வந்திருந்தது. எதுக்குடா அதை ஞாபகப்படுத்துற? இல்ல, அகாடமில கண்டிப்பா வந்திருக்குமே, அதான் எதுவும் பிரச்சனையா, ஓகேவா போகுதா அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் அப்பப்ப வரும், எப்போதும் போல கண்டுக்காம போயிருவேன். கண்டுக்காம போயிருவியா? ஏடி அப்ப எப்பதாண்டி கல்யாணம் பண்ணலான்னு இருக்க? ஹோ, மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ? அண்ணனுங்க இருக்கானுங்க, திருவா சுத்துவானுங்க, மேட்ரிமோனில எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நம்மளுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா தேடி தருவானுங்க, அது வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஆஃப் கோர்ஸ்டா, அதனடா உலக வழக்கம். பிச்சு புடுவேன் பிச்சு. ஹேய், அப்படிலாம் என்னால திருவாலாம் தேட முடியாது. ஒழுங்கு மரியாதையா உனக்கு பிடிச்சவன் யாரோ அவனை கூட்டிட்டு வந்து நீயே நிப்பாட்டு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணன் தலைமையில ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். ஓகே? ஏண்டா அண்ணன் மரியாதை பேசுற? நீ தங்கச்சி மாதிரி நடந்து கொடி செல்லும். ஏன் தங்கச்சியா இருந்துட்டு இப்படி லவ் பண்ணாம இருக்கே, அதான் அண்ணனுக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அட பாவி, அவன போய் பாருடா. தங்கச்சி படிக்காம லவ் பண்ணிட்டு ஊரை சுத்தது குடும்பமானம் போகுதுன்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. உனக்கு நான் லவ் பண்ணலன்னு வருத்தமா இருக்குல்ல? இல்லடி, நம்ம எல்லாம் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தப்ப கூட நான் அத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ணேன். ஆனா உனக்கு அத்தனை பசங்க லவ் ப்ரப்போசல் பண்ணப்ப கூட நீ எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட. சரி, காலேஜ் போனா லவ் பண்ணுவ, அப்புறம் படிக்கிறதுக்கு போனா லவ் பண்ணுவேன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பையனை கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிற. டேய், இப்ப நான் ரொம்ப சின்சியரா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் நான் லவ் பண்றேன் அதை இதுன்னு போய் விழுந்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் என்னால எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுடா. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா அங்க வா இங்க வா, என்ன பண்ற, ஏன் ஃபோன் பண்ணல, சாப்பிட்டியா, இதெல்லாம் என்ன? உண்மையாவே இவ எனக்கு தான் தங்கச்சியா? படிக்கிற டைம்லயும் சரி, படிக்க வேண்டிய வயசுலயும் சரி, நல்லா படிச்சுக்கிட்டோம்னா போதும். அப்புறம் ஃபியூச்சர்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. அது சரி. எப்போதுமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கணும்டா. பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க வேண்டிய வயசுல சரியா படிக்காம உதறித்தனமா சுத்திக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாத லவ் எல்லாம் பண்ணிட்டு பல கெட்ட பழக்கங்களை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர் நல்லா இருக்காது. அப்பதான் நம்ம எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுவே படிக்க வேண்டிய வயசுல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு நம்மளோட இலக்கை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், ஃபியூச்சர் சூப்பரா இருக்கும்டா. அண்ணா, உனக்கும் அதை தான் சொல்றேன். உன்னோட சூழ்நிலை அதுக்கேத்த மாதிரி இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்ட. ஆனா படிக்கிறத மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாத. நீ போலீஸ் ஆகணும்ன்றது உன்னோட கனவு. அதை அடையிற வரைக்கும் எதுலயும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே போல நிம்மதி அன்னைக்கு ஒரு கனவு இருக்கு, அவங்க டாக்டர் ஆகணும்னு. அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத. 2 பேரும் உங்களோட இலக்கு அடைங்க, அதுக்கப்புறமா சந்தோஷமா வாழுங்க. அதுதான் என்னோட பாலிசி. உனக்கு வேணும்னா வச்சுக்கோ, இல்லனா ஃப்ரீயா விட்டுரு. ச்சே, எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை என் தங்கச்சி திருக்குறள் மாதிரி 2 லைன்ல சொல்லி முடிச்சிட்டாலே. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடி. இப்போ மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடணுமே. பாட்டா? என்ன பாட்டு? நடிக்காதடா அண்ணா. ஹே, சத்தியமா தெரியலடி, என்ன பாட்டு? பாடியே காட்டுறேன். நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே, ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசுர தாரேனே, ஓ கூடவே பொறுக்கணும் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. பாடு. அப்படித்தானே இப்போ மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சே, அப்படிலாம் ஒண்ணும் ஓடலையே.
இங்க பாரு, நீ எல்லாம் எதுக்கு எனக்கு தங்கச்சியா பிறந்தா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா நீ என்னமோ சாமி, நீ என்னமோ பூமின்னு பேசிக்கிட்டு இருக்க. அட்ட பாவி, அப்ப நான் உனக்கு தங்கச்சியா பிறந்ததுல உனக்கு சந்தோஷமே இல்ல. நெவர். ஒரு பேச்சுக்கு கூட நீ ஏன் தங்கச்சிடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு நீ சொல்லவே இல்லல. பரவாயில்ல. ஏய் லூசு. போடா. ஏய் சும்மா சொன்னேன்டி. இல்ல, நீ உண்மையாதான் சொன்ன. ஐயோ மென்டல். நான் உன்னை அப்படிலாம் சொல்லுவேனா? என்னைக்குமே நீ எங்களோட செல்ல தங்கச்சி, என்னோட லொட்டு குட்டியே நீ தாண்டி. உன்னை போய் அப்படிலாம் சொல்வேனா? சும்மா சொன்னேன்டி. உன்னை வெறுப்பேத்தி பாக்குறதுல அவ்வளோ ஆனந்தம். தெரியும். தெரியுமா? அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்ட. நீ என்ன வெறுப்பேத்தன, நானும் உன்னை வெறுப்பேத்தன. சரியா போச்சு. அடி பாவி உன்ன. டேய் எரும மாடு, டேய் எதுக்குடா கொட்ன? டேய் புள்ளைய என்ன கொட்டுற? பின்ன கொட்டாம? டேய் உங்க ரெண்டு பேருக்கு என்ன இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னு நினைப்பா? நீ கல்யாணம் ஆன எரும மாடு. அண்ணே, அப்ப நானு? நீ என் லட்டு குட்டிடி தங்கம். அண்ணே, நான் கூட பயந்துட்டேனே, நீ என்ன வேற ஏதாவது சொல்ல போறியோன்னு நினைச்சேன். வேறதான் சொல்லிருப்பாரு, சும்மா சமாளிக்கிறாரு. டேய் என் அறிவு கிட்டவனே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏன்னா இவ்வளவு பணியில அந்த பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்க. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை பணியில இவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு. இந்த சைனீஸ் பொம்மை சொல்றத கேட்டாதானே? கேட்கறதே கிடையாது. ஏண்டா லட்டு இவ்ளோ பணியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? அண்ணே, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாதுனே. ஸ்ட்ராங் பாடினே, ஸ்ட்ராங் பாடி. நீங்கெல்லாம் வளர்த்த பாடியாச்சே, அப்புறம் எப்படி இருக்கும்? அது என்னமோ சரிதான். ஏண்டாதி இந்த மாதிரிலாம் நம்ம லட்டு கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆகுதுல. நம்ம 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு லட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. என்னதான் போன்ல வீடியோ கால்ல பேசினாலும் இப்படி நேர்ல பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசுறது எவ்வளவு ஒரு ஆனந்தம்ல. ஆமாண்டா லட்டு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன மறக்க போறீங்க. மறக்க போறோமா? ஹே லட்டு, ஏன்டி இப்படி சொல்ற? ஆதினா, நீ மறக்க மாட்டேனா? அப்ப நான் மறந்துடுவேன்னு சொல்ல வரியா? அப்படின்னு சொல்லிட முடியாது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை பிறந்துரும். அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டலனா? ஹே லட்டு குட்டி, எப்போதும் நீ தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். எனக்கு 12 வயசா இருக்கும் போதுதான் நீ பிறந்த. அப்பவே நான் எவ்வளவு பெரிய பையன் தெரியுமா? 6வது படிச்சிட்டு இருந்தேன். உன்னை தூக்கி வளர்த்து தொட்டில போட்டு ஆட்டி உன்னை குளிப்பாட்டி எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன். நான் பெத்த பிள்ளைய விட உன்னை வளர்த்தவன் நான் தாண்டி. அதனால நீ தான் எனக்கு எப்போதும் ஃபர்ஸ்ட் குழந்தை. உண்மையாவானா? ஆமா லட்டு குட்டி, உண்மையாதான். அப்ப ஓகேனா, நான் தான் உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கணும், சரியா? கண்டிப்பாடி, நீ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை. எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. எப்போதும் அது வேணுமா இது வேணுமான்னு கேட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்ன அமைதியா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்போம். அத்தை. சொல்லுமா. மூஞ்சி கூட திருப்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? சமைச்சிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சதுமா. சரளாவே சமைச்சிட்டா. கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு, நான் கழுவிடுறேன். அத்தை, என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? அத்தை, என்னமோ இருக்கு, சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லம்மா. நேற்று நைட்டு திடீர்னு ஒரு சத்தம் வந்து பார்த்தா நிம்மதி பொண்ணு இருக்கால, அவ தண்ணி குடிக்க வரும்போது அப்படியே உப்பு டப்பாவை கீழே கொட்டிட்டா. போடு, இதான் சாக்கு. என்னத்த சொல்றீங்க? உப்பு டப்பாவை கீழே கொட்டிட்டாளா? ஆமாமா வேதா. ஐயோ, உப்பு கீழே கொட்டினா குடும்பத்துக்கே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. உனக்கும் தெரியுமா? ஆமாமா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீயும் மாசமா இருக்க. ஆதியை இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையில நிம்மதியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம குட்டி தங்க வர இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு லீவுக்கு நீங்க வந்திருக்கு. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. என்னத்த இவ வந்த நாளே உப்பு கீழே கொட்டிட்டா? இதெல்லாம் கவனமா பாத்துக்க மாட்டாளாவ? எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலோ தெரியலத்த. அவ வந்ததுல இருந்து எல்லாமே தலைகீழாதான் நடக்குது. ஐயோ, ஏன் கண்ணு அப்படிலாம் சொல்ற? ஏதோ தெரியாம கொட்டிருச்சு, விடு. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்கு.
கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பாக்குறேன். ம் சரிங்க அத்தை. அம்மா வந்துட்டா. வாமா கண்ணு. ஆமா, என்ன இவ்ளோ சீக்கிரம் குளிச்சுட்டு எங்க கிளம்பிட்ட? அது காலேஜுக்கு போகணுமா? காலேஜுக்கா? ஏமா, ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு போலாம்ல? எக்ஸாம் இருக்குமா, கண்டிப்பா போயே ஆகணும். இல்ல தாலி கூட பிரிச்சு கோக்காம அப்படியே போறேங்கிறியே. பரவாயில்லம்மா, எக்ஸாம் இருக்கு, நான் போகணும். ஹே நில்லு நில்லு, நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஏமா வேதா, ஏன் அவளை திட்டுற? பின்ன திட்டாம என்ன அத்தை பண்ணணும்? ஒரு மங்களகரமா இருக்கணும்னு உனக்கு தெரியாது? தாலி எடுத்து வெளியே போட்டிருக்க. கல்யாணம் ஆனவங்க யாராவது தாலி எடுத்து வெளியே போடுவாங்களா? அதுவே பெரிய குத்தம். இது பத்தாதுன்னு கருப்பு கலர்ல வேற ட்ரெஸ் போட்டுட்டு போற. ஏன் தாலி எடுத்து மேடம் உள்ள போட மாட்டீங்களோ? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காலேஜ் ஃபுல்லா தெரிய வைக்கணுமா அப்போ? இல்ல, ட்ரெஸ் போடும்போது அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டேன், உள்ள போட்டுடுறேன். ஆமா, எதுக்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்க? மங்களகரமா ஏதாவது ஒண்ணு பண்றியா? எல்லாம் அபசகுணமாவே பண்ற. நேத்து வேற உப்பு டப்பாவை கொட்டிட்டியாமே. நல்லா இருந்த வீடு, நீ வந்த நேரம் எல்லாம் தலைகீழா நடக்குது. நான் எதுவும் பண்ணல கண்ணு. ஆமா கண்ணு, வேதா சொல்ற மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. நல்ல மங்களகரமான ட்ரெஸ் போட்டுட்டு வா. கல்யாணம் ஆன அடுத்த நாளே யாராவது கருப்பு கலர்ல ட்ரெஸ் போடுவாங்களா? சரிங்கம்மா, நான் மாத்திக்கிறேன். நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் கண்ணு. நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. காலையில இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு போ. மதியத்துக்கு கட்டி கொடுத்துறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாமா. வேண்டானா நீ அப்புறம் எப்படி சாப்பிடுவ? இல்ல, கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். கேண்டீன்ல சாப்பிடுறியா? என்ன கண்ணு, வீட்டு சாப்பாடு இருக்கும்போது எதுக்கு நீ கேண்டீனுக்கெல்லாம் போற? நீ நம்ம வீட்டு பொண்ணு கண்ணு, கேண்டீன்ல சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடணும், சரியா? ஐயோ இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? பரவாயில்லம்மா, நான் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ என்ன கண்ணு நீ சிரமம் அப்படி இப்படின்னு இப்படியெல்லாம் பேசுற? உன் நிலைமையும் எனக்கு புரியுது. ஆசைப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீடு நம்ம வீடு மாதிரி உரிமையா இருக்கிறது வேற. திடீர்னு அவன் தாலி கட்டிட்டு உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டான். உனக்கு இது உன் வீடுன்னு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் தான். இருந்தாலும் சீக்கிரம் ஏத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ம் சரிங்கம்மா. இவளை நம்ம வெளியே அனுப்ப பிளான் பண்ணா இதுங்க ரெண்டும் என்ன கொஞ்சம் கொள்ளாவிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இவ வீடுன்னு நினைக்கணுமாமே. ஐயோ, இது சரிப்பட்டு வராதுப்பா. அடுத்த ஆக்டிங்க போட்டுற வேண்டியதான். என்ன பண்ணலாம்? சரி, கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் எடுத்து பாப்போம். சரிங்கம்மா, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். வந்து நானே சாப்பாடு கட்டிக்கிறேன், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். வேதாக்கா. கண்ணு வேதா. ஐயோ நல்ல வேலை. வேதாக்கா, என்னாச்சு? என்ன கண்ணு, நல்லா தானே நின்னுட்டு இருந்த, என்னாச்சு? இந்நேரம் வலிக்கு விட்டு கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேலை புடிச்சிட்டேன். வலிக்கு விட்டு? நீங்க நின்னு பேசிட்டு தானே இருந்தீங்க, நீங்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலையே, அப்புறம் எப்படி வலிக்கு இருக்கும்? ஐயோ, இவனை இப்படி கேள்வி கேக்குறான். ஹே, நான் இப்பதான் நடந்து வந்தேன், நீ பாக்கலையா? நீ எதைதான் ஒழுங்கா பாக்குற? இப்ப அதுவா முக்கியம்? ஐயோ நல்ல வேலை, வலிக்கு விட்டு கீழே விழுந்திருந்தனா என் குழந்தை என்ன ஆகுறது? என் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயோ கண்ணு, அபசகுணமா பேசாத கண்ணு. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன தப்பா பேசினேன் அத்தை? உண்மையா தானே பேசினேன். எத்தனை நாளா எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட தப்பா நடந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு இப்படி நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. என்னம்மா வேதா, என்ன பயமா இருக்கு உனக்கு? அத்தை, நம்ம போய் முதல்ல ஆதியோட ஜாதகத்தையும் இந்த நிம்மதியோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பொருத்தம் பாப்போம் அத்தை. பொருத்தம் பார்க்கணுமா? ஆமா அத்தை, நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து காலடி தான் எடுத்து வச்சா. எடுத்து வச்சோடனே நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு கிளம்பி போனா. உடனே தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நேத்து நைட்டு தண்ணி குடிக்க போகும்போது உப்பு வர கீழே கொட்டிட்டான்னு சொல்றீங்க. குடும்பத்துக்கு ஆகாவே ஆகாது. இப்ப நிற மாச கர்ப்பிணி, நானும் கீழே விழ பாத்துட்டேன். இதுக்கெல்லாம் என்ன அத்தை அர்த்தம்? இவ வந்த நேரம் சரியில்லையா, இல்ல இவ ஜாதகமே சரியில்லையான்னு தெரியல அத்தை. தயவு செஞ்சு சொல்றேன் அத்தை, என் பேச்ச கேளுங்க. இப்பவே இவ ஜாதகத்தை கேட்டு வாங்கி வாங்க, நம்ம எல்லாரும் போய் ஜோசியக்கார பாத்துட்டு வருவோம். நேரமே சரியில்லை. இப்பன்னு பார்த்து எனக்கு குழந்தையும் பிறக்க போகுது. அது நல்ல நேரத்துல நல்ல இடத்துல தான் அத்தை வளரணும். எனக்கு கஷ்டமா இருக்கு, பயமாவும் இருக்கு. வாங்க அத்தை. என்னம்மா வேதா, அதுக்குன்னு இந்த பொண்ணு முன்னாடியே வச்சு கேக்குறியே, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு நான் என்னத்த பண்ணணும்? இவளால இந்த மொத்த குடும்பமும் சீரழியணுமா? அம்மா, என்னால இந்த வீட்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். உங்களுக்கெல்லாம் இப்ப என்னோட ஜாதகம் தானே வேணும். எங்க அம்மா கிட்ட கேட்டு நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க பாருங்க, அப்படி ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இப்ப கூட எனக்கு இந்த வீட்ல இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. தாத்தா சொன்னாருக்கிறதுக்காக தான் நான் இப்ப இங்க இருக்கேன். கண்ணு, வேதாக்கா சொல்ற மாதிரி எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. என் கல்யாணமே ஒரு தப்பான கல்யாணம் தான். அது நான் எனக்கு பிடிச்ச
அதனால என் ஜாதகத்தை நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து தரேன். நீங்க பார்த்துட்டு ஏதாவது தப்பா இருந்தா சொல்லிடுங்க. தாத்தாவை கன்வின்ஸ் பண்ணி தாத்தா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஐயோ கண்ணு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பரவாயில்லம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு காலேஜ்க்கு கிளம்புறேன். எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இதத்தானே நானும் எதிர்பார்த்தேன். குடுடி, ஜாதகத்தை கொண்டு வந்து குடு. எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட சொல்லி இந்த ஜாதகத்தையே மாத்தி எழுதுறேன். நீ கெட்டவன், இந்த வீட்டுக்கே லாய்க்கே இல்லாதவன்னு நான் சொல்ல வைக்கிறேன். இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே துரத்திட்டா அதுவே எனக்கு போதும். வேதா, நீ நினைக்கிறதெல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்குதுடி. உன்னோட நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் வேதா, சூப்பர். இனிமே உன்னோட ஆட்டத்தை நீ ஆடு. டடான், தோ வந்துட்டேன்ல, ஆடுமா ஆடு. உன்னோட ஆட்டத்தை நீ ஆட போறியா? இன்னும் கொஞ்ச நாள்ல முத்துமொழி உன் ஆட்டத்தை அடக்க போறாரு. அதையும் நாங்க பார்க்க தானே போறோம். அடடடடா, என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம்ல. சூப்பரா இருக்கு இப்படி பாக்குறதுக்கு. முத்துமொழி, ஆதி, ஷாலினி, உங்க 3 பேர் பாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஹே வேதா, என் பொண்ணையும் அளவிச்சிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. பாத்துக்கலாம், வேதாவை நம்ம பாத்துக்கலாம். அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் திருச்சியில தால்ச்சா பண்ணுவாங்க. பிரியாணிக்கு நீங்க எல்லாரும் பண்ணுவீங்களான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரியாணிக்கு தால்ச்சா இல்லாம திருச்சியில இருக்கவே இருக்காது. வேற எந்தெந்த ஏரியால தால்ச்சா கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் திருச்சி, தஞ்சாவூர் சைட்ல எல்லாம் கொடுப்பாங்க. சூப்பரா எல்லாருமே சாப்பிட்டாச்சு. நீங்க எல்லாருமே சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.